Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 75 part 2. ஓபன் பண்ணா சோல் சொசைட்டியை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜூஷிரோ கூப்பிட்டான்னு சொல்லி எல்லா டிவிஷனோட கேப்டன்ஸும் லிeutenants அங்க வருவாங்க. ஒரு சில பேர் லேட்டா வருவாங்க. அதை பார்த்துட்டு மயூரி கத்துன்னு கத்துவான். இதான் வர லட்சணமா? ஏன் கொஞ்சம் சீக்கிரம் வந்தா என்ன? நல்ல வேலை நீங்க எல்லாருமே கேப்டன்ஸா போயிட்டீங்க. நார்மல் மெம்பர்ஸா மட்டும் இருந்தீங்க எண்ணெயில போட்டு தாளிச்சு எரும மாட்டுக்கு ஊத்தி இருப்பேமா. ஏய் நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? கூப்பிட்டது ஜூஷிரோ. என்ன மேட்டர்னு அவங்கிட்ட கேட்டா மயூரி நான் தான் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசணுமா. ஆக்சுவலா ஜூஷிரோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனா முக்கியமா பேசணும்ன்றது மயூரி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேப்டன் யமமோட்டோ இல்ல, அதனால பஞ்சாயத்து என்னன்னு சொல்லி மயூரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவன் பாத்தீங்கன்னா கதறுவான். என்னன்னா அவனோட டேட்டா பேங்க்ல டீடைல்ஸ காணுமாமா. யாரோ அதை பிரேக் பண்ணி உள்ள பாத்துருக்காங்கன்னு கொலவெறியோட சொல்லுவான். அட என்னத்தை பிரேக் பண்ணாங்க, அப்படி என்னத்தை பார்த்தாங்கன்னு கேட்டா பவுன்ஸுங்க அம்மா அத்தனை பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அப்படி அதை பார்த்துட்டு போனா மட்டும் பரவாயில்ல, ஒரு சின்ன ட்ராப்பும் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். இப்ப மட்டும் மயூரி அதை ரிமூவ் பண்ணான்னா அவனோட மொத்த டேட்டாவுமே அழிஞ்சு போயிடும். இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பான். அவங்க எல்லாம் பேன் லுக் அவுட் ஆனே. நான் என்ன சொல்றேன்னாது உங்களுக்கு புரியுதா ஐயா? ஒருத்தன் நீ சேலஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கான். இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட்டான எனக்கு உச்சக்கட்ட அவமானம். அந்த கல்பிரேட் கூட நீங்க யாராச்சும் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னா ஒழுங்கா பேரை சொல்லிருங்க. உங்கள யாருன்னு தெரிஞ்சது தூக்கி ஆசிட்ல முக்கி எடுத்துருவேன்பா. ஜூஷிரோ பார்த்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முன்னாடி இருக்கவங்க எல்லாம் ஹையர் ரேங்க் அபிஷியல்ஸ், சோ கொஞ்சம் மரியாதையா பேசுன உடனே என்ன தம்பி மறந்துட்டீங்களா? இதே ஹையர் ரேங்க் அபிஷியல்ஸ் தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டும் போயிருக்காங்க, துரோகமும் பண்ணிருக்காங்கன்னு இன்டைரக்டா இவங்க மூணு பேர்த்தையும் குத்தி காட்டுவான். இப்ப என்னன்னா இது சோல் சொசைட்டிக்கே ஒரு பெரிய பிரச்சனை தான். சீக்கிரமா இவங்க உள்ள இறங்கி என்ன ஏதுன்னு பஞ்சாயத்தை கண்டுபிடிக்கலன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் மயூரி இங்க இருக்க யாராச்சும் என்னைய முட்டாளாக்கணும்னு இந்த வேலையை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது செஞ்சிருவேன். இதுக்கப்புறமும் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்க நான் அதுக்கும் என்ன பண்ணுன்னு பிளான் பண்ணிட்டேன், தேவையில்லாம உரசாதீங்கன்னு கொலவெறியோட சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா ஜரக்கியும் யாச்சிருவும் தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. என்பச்சிக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணும். அந்த குரோட்சுச்சி இன்சிடென்ட் அப்போ இவங்க இச்சினோஸ கண்டுபிடிச்சிட்டாங்க, அவன் உயிரோட தான் இருக்கான்னு. அதுக்கப்புறம் எதுவுமே சரியா நடக்கிற மாதிரியே தெரியல. அதான் ஏதோ ஒண்ணு இவனுக்கு தப்பா தெரியுது. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஹியூமன் வேர்ல்டுல காட்டுறாங்க. நம்ம பயலுங்க அந்த பவுன்ஸுங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அந்த ஏரியாக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருமே அங்க எங்கன்னு விசாரிச்சு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இவங்க சொல்ற எல்லா குவாலிட்டிஸும் ஒத்து போகுது. காட்டுக்குள்ள ஒரு தனி பங்களா, அங்க பணக்காரங்க இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா அது யாரு என்னன்னு இங்க இருக்க மக்கள் யாருமே பார்த்ததே இல்லையாமா. உடனே கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ரைட்டு அங்கதான் இஷிடாவும் இருக்கான்னு. கட் பண்ணா யோஷினாவை ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு இனிமேட்டு ஏதாச்சும் எடக்கு முடக்கா பண்றத பார்த்தேன் அப்புறம் கரியா உன்னை சம்பவம் பண்ணிடுவாரு, பி கேர்லெஸ் எச்சி கேர்ஃபுல் அப்படின்ட்டு அந்த பாம்பாட்டி பயமுட்டிட்டு இருப்பான். அப்படி உனக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும்னா நீ வேணா அந்த ரூமை திறந்துட்டு வெளியில வந்து பாரு, பொழந்துருவாரு, முடிஞ்சா எந்திரிப்பான். அவன் எந்திரிக்க முடியாம கதறிட்டு இருப்பான். அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவன் மேல காலை வச்சு அமுக்கிக்கிட்டு எந்திரி எந்திரின்னு விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த நிலைமையில உன் டாலை யூஸ் பண்ண நினைக்காத, அது உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு போயிருவான். இங்க நம்மளுங்க அந்த பங்களா கிட்ட வந்துட்டாங்க. இவங்களால வெளியில இருந்து அந்த கார்டனை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர உள்ளுக்குள்ள இருக்க அந்த பங்களாவை பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இங்க தான் அவங்க இருக்காங்க. சரி ஓகே ஸ்பிளிட் ஆகி போய் தேடிடலான்னு ஆளாளுக்கு ஒரு சைடு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இஷிடாவை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த கரியா பையன், அவன் அந்த கோகா புடிச்சிட்டு வந்துட்டான்ல, அவன் நமக்கு ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டு, அவனை நானே போய் வெல்கம் பண்றேன்ட்டு நேரா ஹாலுக்கு போவான். அப்போ கரியா கிட்ட அந்த பாம்பாட்டி பையன் நான் வேணா நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஆரம்பிக்கிட்டுமான்னு கேட்பான். வேண்டான்னு உடனே ஏன் எதுக்கு எதனாலன்னு நோண்டுவானா. அடே கோமுட்டி தலையா, நம்ம ஏகப்பட்ட நாள் வாழ்ந்துட்டோம், நம்ம மெமரி எல்லாம் பாத்தீங்கன்னா கிரே கலர்ல தான் இருக்கும். அவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான் இந்த உலகத்தை என்னால கலர்ஃபுல்லா பார்க்க முடியுது, அதனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்பா. பாம்பாட்டி சும்மா இல்லாம புரியுது ஆனாலும் இழுப்பான். அவ்வளவுதான் கரியா கடுப்பாயி அப்படியே முறைச்சுக்கிட்டு ஒரு லுக் விடுவான். அவனுக்கு வேர்த்து ஊத்தும், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறான்னு. அதே நேரம் இங்க நம்மளுங்க அந்த பங்களாவை ரவுண்டு கட்டி குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. அதுல ரூக்கியா பார்த்துட்டு ரொம்பவும் கடுப்பாவா. என்னன்னா பவுன்ஸுங்க உள்ளதான் இருக்காங்கன்னு அவளால தெளிவா ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இவங்க ரொம்பவும் பக்கத்துல இருக்கிறதுனால அவளால ஈஸியாவே சொல்ல முடியும், கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள 5ல இருந்து 6ல இருந்து 7ல இருந்து 8 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குதும்பா. ரியலி? ஆமாடா பிரிச்சாலி, அவங்க பிளான் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு உள்ள இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம இஷிடாவை புடிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ கண்காட்சி பொருளை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுகிட்ட பவர் இருந்திருக்கணும், இருந்திருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பான், இப்படித்தான் மாட்டியிருப்பான். அதுக்கப்புறம்
அப்புறம் அந்த கரியா பையன் வருவான், மாத்தி மாத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவன் டைரக்டாவே மேட்டர் சொல்லிடுவான், உன்னோட குயின்சி பவர் எனக்கு வேணும், அதை வச்சுதான் எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு உடனே எனக்கு தெரியும் ஹாலோ வேர்ல்டோட பவர் வேணும் அதானே அப்படிம்பா. பரவாயில்லையே பயலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குதே சரின்னு சொல்லிட்டு கரியா இவங்கிட்ட டீல் பேசுவான். என்னன்னா இஷிடா மட்டும் இப்ப பவுன்ஸுகளுக்கு கோஆபரேட் பண்ணான்னா நம்ம இஷிடா கிட்ட இருந்து போன அந்த பவரை திருப்பி அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவானாமா. அது மட்டும் இல்லாம நம்ம எனிமீஸா இருக்க வேண்டாம், இந்த பிரச்சனையை நம்ம ஒன்னாவே சேர்ந்து சால்வ் பண்ணுவோமா. இவனை எப்படி நம்ப முடியும், கிட்டத்தட்ட நாங்களும் இப்ப ஒன்ன மாதிரி தான், உனக்கு நான் சொல்றது புரியல அப்படின்னா புரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது, நல்லா யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம பயலுக்கு செம்மையா கடுப்பாகும். அதுக்கப்புறம் யாரோ இன்ட்ரூடர்ஸ் வந்துட்டாங்கன்னு இவனுக்கு சென்ஸ் பண்ணிடுவானுங்க. அது வரைக்கும் என்ன ஜெயில போட்டு வைக்க போறியான்னு கேட்பான். நீ என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கெஸ்ட், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஒரு சூப்பரான ரூம்ல கொண்டு போய் விடுவானுங்க. இதுதான் அவன் இருக்க போற பிரிசானாமா. அப்ப அந்த கோகா பையன் கரியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரு, ஆனா கொஞ்சம் பயங்கரமானவருன்னு பயமுறுத்துற மாதிரி பேசுவான். இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன்டா வெண்ணம்பா, சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன்னு கதவை சாத்திட்டு கிளம்பிடுவான். இங்க ஒரியுமேவும் சேடும் புதருக்குள்ள எல்லாம் பூந்து பூந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் உள்ள வந்த பாடு இல்ல. இச்சிகோவும் ரூக்கியாவும் ஒரு வழியா உள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க ரொம்ப நேரமா ஒவ்வொரு ரூம்குள்ளேயா போறாங்க. அது பாட்டுக்கு எங்கெங்கயோ போய்கிட்டே தான் இருக்குதே தவிர இவங்களால கரெக்டா அவங்க எங்க இருக்காங்கன்னு சென்ஸ் பண்ணி போக முடியல. அப்பதான் ரூக்கியா ஒரு மேட்டரை நோட் பண்ணுவா, இவங்களை டைவர்ட் பண்றதுக்காகவே ஏதோ ஒன்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப அந்த டைம் இந்த மாதிரி பறந்துகிட்டு ஒண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ண வரும். ஒரே போடு காலி. எங்க வந்து யாருகிட்ட என்ன அந்த ஒண்ணுதான்னு பார்த்தா அங்க எக்கச்சக்கமா பிச்சுக்கிட்டு வருங்க. அடிச்சு புடிச்சு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அப்படி ஓடுனா அங்க ஒரு முட்டுச்சந்து விடுவோமா, நாங்க ஜன்னலை உடச்சிட்டு வெளியில வந்துருவாங்க. வந்துட்டு மேல ஓடிட்டு இருப்பாங்க. அங்கதான் ரிரினோட டீம் இருப்பாங்க. நோபா அந்த ஐபால்ஸ் எல்லாத்தையுமே அவன் பவரை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுவான். இப்போதைக்கு இதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி அந்த வீடு ஃபுல்லா இருக்குதாமா. வெளியிலயும் சுத்திட்டு இருக்குன்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னும் எக்கச்சக்கமா பறந்து வந்து இவங்களை கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணும். உடனே அடிச்சு புடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி நேரா உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு பெயிண்டிங் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கே இந்த பெயிண்டிங்னு சொல்லி அதை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது ஆமா ஆமா நல்லா தான் இருக்குன்னு ஒரு சவுண்டு. எவன்டா அவன்ட்டு மேல பார்த்தா மொத்த பவுன்ஸுமே அங்க நின்னுட்டு இருப்பாங்க. கேஷுவலா வந்தவன் வெல்கம் வெல்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாடா, அக்கா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறான். இனி இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவுல எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.